உலக மக்களின் மனிதாபிமானம் போற்றத்தக்கது. சவுதி அரேபியாவில் நேற்று அதிகாலை தேச டேங்கு மீது பேருந்து மோதிய விபத்தில் 42 பேர் பலியாகியுள்ள சம்பவம் உலகத்தை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் மிக முக்கியமான இஸ்லாமிய புனித நகரம் மதீனா, மெக்காவுக்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர்களுக்கு மிகவும் புனிதமாக இடமாக கருதப்படும் மதீனாவுக்கு அருகே உம்ரா புனித பயணம் சென்றவர்கள் பேருந்து ஒன்றில் பயணித்திருந்தார்கள். அதில் இந்தியாவில் இருந்து புனித பயணம் மேற்கொண்டவர்கள் இருந்திருந்தார்கள். அதிகாலை 1:30 மணி அளவில் எதிர்பாராத விதமாக உம்ரா பயணம் சென்றவர்கள் இருந்த அந்த பஸ் மீது டீசல் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளாயிருந்தது. இந்த விபத்தில் பெரும் முற்றிலும் எரிந்து சேதம் அடைந்திருந்தாலும் இதில் 42 பேர் பயணிகள் பலியாகி இருந்தார்கள். இந்த பேருந்தில் பயணித்த பெரும்பாலானவர்கள் இந்தியாவில் இருந்து சென்ற தெலுங்குனா மற்றும் ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. பேருந்தில் பயணித்தவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் இந்தியர்கள் 42 பேர் பலியாகியுள்ளதாகவும் இந்த விபத்தில் ஒருவர் மட்டும் காயங்களுடன் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் உயர்ந்தவர்களில் 20 பேர் பெண்கள் என்றும் 11 பேர் குழந்தைகள் என்பதும் தெரிய வந்துள்ளது.